ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. நான் எங்க வீட்ல பார்த்தீங்கன்னாக்கா, சுண்டலு, சர்க்கரை பொங்கல் எல்லாமே செஞ்சோம். சாமிக்கும் பார்த்தோன்னா படைச்சோம் விநாயகருக்கு. விநாயகருக்கு படைக்கும்போது என்னென்னலாம் இருந்ததுன்றது வீடியோ நீங்க பார்த்தாலுமே நல்லாவே தெரியும். அதெல்லாம் வச்சு தான் நாங்க படைச்சோம். நல்லா சூப்பரா விநாயகர் சதுர்த்தி நாங்க கொண்டாடினோம் ஃபேமிலி கூட. அத பத்தி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சேனல பொறுத்தவரைக்கும் நம்ம என்னென்ன டிராவல் பண்றோமோ, அது ஃபுல்லாமே வீடியோவா பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு மட்டுமே புரியும். இங்க பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு கலர்லாம் சூப்பரா அழகா வச்சு டிசைன் பண்ணி லைட் செட்டிங்லாம் சூப்பரா பண்ணியிருக்கேன். ஏன்னா, இது விநாயகர் சதுர்த்தி வருஷத்துல ஒரு நாள் வருது. அது நல்லா கொண்டாடுன்றதுக்கோசரம் தான் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்லயே வச்சு அவ்வளோ பிரம்மாண்டமா சூப்பரா பண்ணேன். இது பார்த்துட்டு நெறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களே ஸ்டேட்டஸ் எடுத்து அவங்களே பார்த்தீங்கன்னாக்கா, வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருந்தாங்க. ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ, எப்படி அந்த லைட் செட்டிங்லாம் செட் பண்ணேன்னு பார்த்தாக்கா, ஸோ இங்க இருக்கிற விநாயகர் தான் வாங்கின்னு போயிருந்தேன். இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ரூ. 150 ரூ. 200 ரூ. 250 நான் வாங்கின்னு போனது பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 150 விநாயகர் சிலை. ஒவ்வொரு ஊர்லயும் விலைகள் பார்த்தோன்னாக்கா குறையும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கும். உங்க ஊர்ல எவ்வளோ இந்த விநாயகர் சிலைன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம விநாயகர் சிலை நம்ம வீட்டுக்கு வாங்கினா கூட வெளியில தெருவு சைடு வந்தனாக்கா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஃபேமிலி கூட மட்டும் இல்ல, அந்த ஊரே பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் காசு போட்டு அங்க இருக்கக்கூடிய இளைஞருங்க எல்லாருமே சிலை வாங்கி வைப்பாங்க. அது எல்லா ஊர்லயும் நடக்குது தான். நம்ம ஊர்லயும் நடந்தது சென்னையில. பாருங்க. ஸோ எல்லாருமே வாங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ வசூல் வந்துன்னா ரூ. 50,000 கிட்ட வசூல் வந்தது விநாயகருக்கு. அந்த வச்சு நாங்க எப்படி விநாயகர் சிலை எப்படி வாங்கிக்கிறோம் பாருங்க. செம பிரம்மாண்டமா பெருசா வாங்குனோம். செம சூப்பரா இருக்கணும். வருஷத்துல ஒரு நாள் வருது இல்லையா விநாயகர் சதுர்த்தி. அது மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அதெல்லாம் வாங்குனோம். சாப்பாடு, அன்னதானம், வரக்கூடிய மக்களுக்கு அனைத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா, நாங்க போட்டிருந்தோம். இதுதான் நாங்க கொண்டாடிட்டு இருக்கும்போது, பக்கத்துல பார்த்தீங்கன்னாக்கா, அங்க ஒரு சிலை பார்த்தீங்கன்னா, கண்ணு தொறக்கவே இல்ல விநாயகருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா, கன்டினியூஸா போய்க்கினே இருந்தது. வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ என்னடா இங்க ஒரு சிலை இருக்கு, அங்க ஒரு சிலை இருக்கு, பக்கத்திலேயே இருக்கே நெனைப்பீங்க. ஸோ சென்னையில அப்படிதான் இருக்கும். கிராம சைடு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ 2 சிலை இருக்கும். ஒண்ணு காலனிக்கு, ஒண்ணு ஊருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியா வச்சு கொண்டாடுவாங்க. ஆனா சென்னையில பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு ஒரு விநாயகர் சிலை பார்த்தீங்கன்னாக்கா, கம்பல்சரி இருக்கும். ஏன்னா, இங்க பொறுத்தவரைக்கும் ஊர் மொழிக்கொண்டு பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு தெருவு தான் பார்த்தீங்கன்னாக்கா கொண்டாட ஆரம்பிப்பாங்க. ஓகே, நம்ம சக்கரை பொங்கல் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொண்டாடிட்டு இருந்தோம். நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு சக்கரை பொங்கல் எப்படிலாம் செஞ்சோன்றத ஸோ உங்களுக்கு வீடியோவா நான் பதிவு செய்றேன் நெக்ஸ்ட் காணொளியில. நீங்க நினைப்பீங்க, என்னடா 4 வச்சிருக்கான். ஒரு ஒரு விநாயகர் தானே இருக்காங்கன்னு நினைப்பீங்க. கண்டிப்பா 4 எதுக்கு வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஸோ விநாயகருக்கு, முருகருக்கு, சாய்பாபாவுக்கு இதேபோல 4 கடவுள் இருக்காங்க இல்லையா? அந்த 4 கடவுளுக்கும் தனியா வச்சு நாங்க கொண்டாடினோம். ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் நம்ம தனியாவே கொண்டாட முடியாது. எல்லா கடவுளும் ஒண்ணுதான். அப்படிதான் நான் நினைப்பேன். மக்களும் நெறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. ஸோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் காணொளில கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ, இது வந்து விநாயகர் சிலை நாங்க எப்படிலாம் கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சு தான் வீடியோ நான் பதிவு செஞ்சேன். ஒரு வரலாறு பேசுன்ற ஒரு சேனல்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ விநாயகர் சிலை எப்படிலாம் கரைக்கணும், இப்படிலாம் கரைச்சா நன்மைகள் நடக்கும். இல்ல எப்படிலாம் கரைக்காம போனா அதுக்கூட தீமைகள் என்ன நடக்குன்றத ஸோ வரலாறு பேசும் சேனல்ல போட்டிருக்கேன். ஸோ மறக்காம அதுல போய் பாருங்க. செம சூப்பரா போட்டிருக்கேன். ஸோ நெறைய பேர் அத லைக் பண்ணியிருக்கீங்க போன வருஷம். நெறைய பேர் சப்போர்ட் ஆதரவு குடுத்துருக்கீங்க. இதே போல இந்த காணொளிக்கும் நெறைய பேர் சப்போர்ட் ஆதரவு குடுக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். இதுல எந்த அளவுக்கு நல்லது இருக்குது, எந்த அளவுக்கு தீமைகள் இருக்குன்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா ஒன்லி நன்மைகள் மட்டும் தான் இருக்கு. அன்னதானம் வழங்குறாங்க பாருங்க. ஸோ ஒரு எம்எல்ஏ இவரு. ஸோ திமுகவுல எம்எல்ஏ.